சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு அன்பானவரில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படியாக கற்றுக் கொடுத்ததான ஒரு காரியத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதமெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் எப்போது கேட்கிறோமோ அப்போது ஆண்டவர் தருவார். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் ஜெபங்கள் என்னவென்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜனங்கள் அதிகாலையில் தேடுகிறார்கள். நல்லது தான். 3 மணிக்கு எழுந்து, 2 மணிக்கு எழுந்து, 1 மணிக்கு எழுந்து அரைக்குறை தூக்கத்தில் ஜெபம் பண்ணி இவங்க தூக்கமும் கெட்டு மற்றவங்க தூக்கத்தையும் கெடுத்துப்பாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்கிட்டு திரும்ப எழுந்து அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் வேலைகளை செய்வாங்க. நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒன்று தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 2 மணிக்கு விழிக்கிறீங்களோ, 3 மணிக்கு விழிக்கிறீங்களா, 6 மணிக்கு விழிக்கிறீங்களோ, நல்லது தான். எப்போ விழிக்கிறீங்களோ அப்போ இருந்து ஜெபம் பண்ணிவிடுங்க. திரும்ப படுத்து தூங்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்குது மத்தேயுவில். இந்த 7ஆம் வசனம் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். இன்றைக்கு ஜெபத்துக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக இடங்களில் பௌர்ணமி ஜெபம், அமாவாசை ஜெபம், முழுவர ஜெபம், அதிகாலை ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம், 40 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. ஏதாவது காரியம் மாறி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, நிறைய காரியங்கள் மாற்றம் இல்லை. கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர நிறைய மாற்றம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லு, நாம் கேட்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்களும் நானும் கேட்கிறவர்களாக இருந்தால் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். நாம் நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம், நாள் கணக்காக ஜெபிக்கிறோம், வருஷ கணக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் காரியங்கள் நடந்ததான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நடக்கும். ஏன் காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை செய்வேன். ஏனென்று சொன்னால், நாம் கேட்கிறது அநேக காரியங்கள் தேவனுடைய சித்தம் இல்லாமல் கேட்கிறபடினால அந்த காரியங்கள் நமக்கு கிடைக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக, சின்ன பிள்ளைங்க ஐஸ் வேணும்னு கேட்குறாங்க. நாம் பெரியவங்க ஐஸ் வாங்கி தர்றதில்லை. ஏன்னு சொன்னால், ஐஸ் வாங்கி கொடுத்தா பிள்ளைகளுக்கு அது உடம்புக்கு ஒத்துக்காதுன்ற மாதிரி நாம் நம்முடைய பார்வையில் அதை நம்ம அவாய்ட் பண்ணுகிறோம். ஏனென்று சொன்னால், ஐஸு பிள்ளைங்க கேட்குறாங்க, அதை நம்ம வாங்கி தர்றதில்லை. அதுபோலவே நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் அநேக காரியங்கள் நமக்கு நடக்க மாட்டேது, கிடைக்க மாட்டேது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்போமானால் அதை அவர் நமக்கு தர வல்லவராகிறார். ஆனால் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகர் தேவ சித்தம் அறியாமலே விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியக்காராக இருக்கிறோம். ஆண்டவர் எதுக்காக அழைத்தார் என்ற அழைப்பு தெரியாமல் விசுவாசியாக இருக்கிறோம், ஊழியக்காராக இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேட்க சொன்னவரை விட்டு மனிதரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் முக்கியமான காரியம். நாம் செய்கிற ஒரு பெரிய தப்பு, நாம் செய்கிற பெரிய தவறு என்னவென்று சொன்னால், அது விசுவாசிகளானாலும் சரி, ஊழியக்காரரானாலும் சரி, கேட்க சொன்ன விடத்தில் நாம் கேட்கறதில்லை. என்னை கேளுங்கன்னு சொல்லியிருக்கார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் நாம் விட்டு நாம் மனிதரிடத்தில் ஒத்தாசை உதவிகளை கேட்கிறபடினால இந்த காரியங்கள் நமக்கு நடக்க மாட்டேது, கிடைக்க மாட்டேது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தில் எப்படி சொல்லுகிறார்? 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் அநேக நேரங்களில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இந்த வேத வசனம் சொல்லுகிறது தான் நமக்கு உண்மை. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் மாறவே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும்.
அதனால் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்கு அநேக காரியங்கள் நடக்க மாட்டேது, கிடைக்க மாட்டேங்குது. நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு வாய்க்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவர் கேட்குறோம், ஆண்டவரிடத்தில் கேட்குறோம், அநேக காரியங்கள் கிடைக்க மாட்டேங்குது, சோர்ந்து போகிறோம், மன உளைச்சல் ஆகிறோம், குடும்பத்தில் அதன் நிமித்தம் பிரச்சனை வருது. ஆனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அதுக்கு லூக்கா 18 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். சரி, நான் இன்றைக்கு சொல்ல போகிற உதாரணம், ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யாவிட்டால், நாம் ஜெபித்து அந்த காரியம் நடக்காவிட்டால் அதை நாம் விட்டு விடுறது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு 2 பேர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒருத்தர் கர்த்தர் ஆசீர்வதித்தார், கேட்டதும் கொடுத்தார். ஒருத்தர் கொடுக்கவே இல்லை, திரும்ப கொஞ்சம் அவன் போராடி ஜெபித்த பிறகு கொடுத்தார். 2 பேரை நான் ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் யாக்கோப் 32 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 24 வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும்போது, தன்னுடைய சகோதரனாகிய ஏசா தனக்கு எதிராக வருகிறதை கேள்விப்பட்ட யாக்கோபு தன்னோடு கூட இருக்கிறவர்களை 2 பங்காக பிரித்து எல்லாரையும் அனுப்பிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் அனுப்பிவிட்ட பிறகு இந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 32 அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிந்தி தனித்திருந்து இந்த வசனம் சொல்கிறது. 32 அதிகாரத்தில் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடிய மூலம் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை சுட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கெற்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டான். இந்த யாக்கோபு கர்த்தரிடத்தில் போராடுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்காத பட்சத்தில் நான் உங்களை விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பொழுது விடிய போது நான் போகணும்னு சொல்கிறார். அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஆசீர்வதித்தால் தான் நான் உங்களை விடுவேன்னு சம்பாஷணை இங்கே நடக்குது பாருங்கள். 26 வசனத்தில், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். எனக்கு அன்பானவரில், ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யாவிட்டால் நாம் ஆண்டவரிடத்தில் போராடுகிறதில் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டான். நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த காரியம் நடக்கணும்னு சொன்னால், தேவ சித்தமானால் நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் நடக்கும், அதிகமான நேரம் ஜெபம் பண்ணாலும் நடக்கும். இன்றைக்கு அநேகருடைய கணிப்பு என்னவென்னு சொன்னால், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணால் தான் ஒருத்தருக்கு நல்ல ஜெபம் பண்ண தெரியும், அல்லது சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் தான் ஒரு ஜெப வீரர். காத்திருந்த நிறைய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்றது அல்ல, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததா, அதான் நம்முடைய கேள்வி. யாக்கோபு போராடுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் சொல்கிறது. 26 வசனத்தில், அவரை நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை விடமாட்டேன், போக விடேன் என்றான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே சொல்கிறார், மனிதனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி. அடுத்ததாக 31 வசனத்தில், அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது நன்றாக போன யாக்கோபு ஆண்டோடைய சமூகத்தில் போராடி ஜெபித்த பிறகு அவன் நடந்து வருகிறான், நொண்டி நொண்டி நடக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த போராட்டம் மனிதனோடும் போராடி யாக்கோபு மேற்கொண்டு இருந்தாலும் அவன் காலு நல்லா நடக்க முடியல. இதுதான் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அடுத்த 32 வசனம் பாருங்கள். அவன் தொடை சந்த நரம்பை தொட்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்த நரம்பை புசிக்கிறதில்லை. ஒரு சாபமாக மாறிவிடும். எனக்கு அன்பானவர், நம்முடைய ஜெபம் சாபமாக மாறக்கூடாது. ஆண்டவரோடு கூட நம்மால் போராட முடியாது. முதல் காரியம், ஆண்டவரோடு கூட ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய அனுமதிக்காவிட்டால் அது தேவ சித்தமில்லைன்னு நாம் விட்டுறது நல்லது. இன்னொருத்தரை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். அது 4ஆம் புஸ்தகத்தில் வருகிற யாபேசனுடைய தேவனை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணானா, அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான்.
அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். அந்த யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் நான் வாசித்து உங்களுக்கு ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு போராடி மேற்கொண்டான், ஆசீர்வாதத்தை வாங்கினான். தொடை நரம்பை ஆண்டவர் தொட்டதனால அவன் நொண்டி நொண்டி நடந்து வந்தான். இந்த யாபேஸ் கேட்டதை தேவன் அருளினார் வசனம் சொல்ல. அந்த கடைசி பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆகவே யாபேஸை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்களும் நான் யாபேஸ் போல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்கன்றதெல்லாம் கணக்கல்ல, கருத்தல்ல. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது? சுருக்கமாய், கருத்தாய், தெளிவாய், பாரத்தோடு தேவையான வார்த்தைகளை சொல்லி, அழுப்பக்கூட ஜெபத்தில் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தேவையான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லி, ஆண்டவர் அதிகாலையில் மாத்திரல்ல, நாங்கள் எப்போதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் கேட்கிறோமோ அப்போதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற தேவனாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரணங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களெல்லாம் செய்வீராக. தொடர்ந்து பொறுப்படும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி. ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.